Hello friends, welcome to Excel Tamil. Last video பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு if function ஓட எப்படி r function வந்து சேர்த்து யூஸ் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்துட்டு if function ஓட isBlank function வந்து எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So if function ஓட isBlank function வந்து எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படினா இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் டேட்டா இருக்கு. இப்போ இதல கண்டிஷன் என்ன அப்படினா இந்த செல் இருக்கு பாத்தீங்களா, இந்த செல் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டைட்டிலை வந்து எடுத்துக்கறணும். இல்ல இந்த செல் வந்து எம்டியா இல்ல அப்படினா எனக்கு இதே டைட்டிலை வந்து எடுத்துக்கணும். சோ இதுதான் வந்து கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து blank-ஆ இருக்கு ஒரு சிலது. சோ இந்த இடத்துல நம்ம கூட delete பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு பார்க்கிறதுக்காக. சோ இங்க பாத்தீங்கன்னா blank-ஆ இருக்கு. சோ இந்த blank-ஆ இருக்க இடத்துல எல்லாம் இந்த டைட்டில் வரணும். இங்க fill ஆயிருக்க இடத்துல எல்லாம் இந்த டைட்டில் வந்து வரணும். சோ அதுதான் வந்து இங்க கான்செப்ட். அதனால என்ன பண்றேன் அப்படினா first equal to போட்டுக்கிறேன். if function வந்து யூஸ் பண்றேன். இப்போ ஓபன் bracket போட்டுட்டு isBlank அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ இந்த செல் வந்து blank-ஆ இருந்துச்சு அப்படினா அதாவது வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா இத வந்து நம்ம எடுத்துக்கறணும். அப்படி இல்லனா இதையே ஷோ பண்ணிரணும். அவ்வளவுதான், நம்ம வந்து கண்டிஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. நல்லா பாத்துக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இருங்க. அதாவது எப்படினா equal to போட்டுக்கிறேன். if function போட்டுட்டு இப்போ isBlank வந்து யூஸ் பண்றேன். இப்போ இந்த செல் வந்து blank-ஆ இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து இந்த டைட்டில் வந்து யூஸ் பண்றோம். அப்படி இல்லனா அதே செல்ல இருக்க டைட்டில் வந்து ஷோ பண்ணிரோம். சோ அவ்வளவுதான். க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் தட்டறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலே வந்துரும். இப்போ இதே இது இந்த இடத்துல வந்து blank-ஆ இருக்க இடத்துல எல்லாம் பாருங்களேன். இந்த blank-ஆ இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்லுல இருந்து நமக்கு டைட்டில் எடுத்து கொண்டு வந்துரும். சோ இதே மாதிரி சிமிலரா வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படினா நீங்க வந்து இந்த மாதிரி blank செல் வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதான் फ्रेंड्स, இப்படி தான் வந்து if-ஐயும் isBlank ஃபங்க்ஷனையும் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணனும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. Thank you for watching.